I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ வாட்ஸ்அப் பிசி பாரம் வாட்ஸ்அப் ஸ்டெஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என் சேனலில் நான் அரசியல் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். பட் இதெல்லாம் என்னால் பேசாமல் இருக்க முடியலைங்க. பிகாஸ் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து அப்படியே டே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். தளபதி வாட் ஹேவ் யூ டன், நாங்கள் இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரி இஸ் திஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். நான் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்து இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் தெரியுமா. பட் ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு 10 மடங்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கீங்க. எனக்கு ஷாக்கு, சர்ப்ரைஸு, எல்லாமே இருக்குது. பட் நெவர்தலெஸ் ட்ரூலி மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய பாராட்டுக்கள். திஸ் இஸ் மேஜிக்கல், திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி இன் த மேக்கிங், திஸ் இஸ் ஹியூஜ். தமிழ்நாடுல இந்த மாதிரி விஷயம் நடந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் இதை நிகழ்த்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நிகழ்த்தியிருக்காரு எம்ஜிஆர் சார். அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல. பட் அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நாங்கள் விட்னஸ் பண்ணிட்டோம். அதில் ஒரு சந்தோஷம். அதை கிரியேட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி. அண்ட் நான் சொன்ன மாதிரி மிக 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 பெரிய பாராட்டுகள். ஈஸியே கிடையாது. ப்ராப்பராக அஃபிஷியலாக கட்சியை பற்றி அனௌன்ஸ் பண்ணி 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி. டச்வுட், மேஜிக், ட்ரூலி மேஜிக் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பக்கம். இன்னொன்று நான் பர்சனலாக அது எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு பிடிச்ச 2 ஸ்டார்ஸ், ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் தலை. 2 பேருமே சினிமாவில் அப்படியே பயங்கரமாக கொடி கட்டி பார்த்துட்டு இருக்கும் போது 2 வெவ்வேறு துறைகளை தேர்ந்தெடுத்து 2 பேரும் ஒரே நேரத்தில் ஜெயிச்சு அதில் வரலாறு படைச்சு எங்களுக்கு பெருமை சேர்த்துறீங்க. அது உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது. ஒன்றில் பயங்கரமாக சாதிச்சிட்டோன்னா அதோட நிற்கணும்னு கிடையாது. நம்ம அதுக்கப்புறமும் நம்ம வெவ்வேறு துறைகள் நம்மளுக்கு பேஷன் இருந்துச்சுன்னா அதை தேடி போகலாம். அண்ட் அதுலேயும் நம்ம ஜெயிக்கலாம். வேறு லெவலில் வரலாறு படைக்கிற அளவுக்கு நம்ம அதில் நம்ம செயல்கள் செய்யலாம். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் திஸ் இஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங் as well. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு ஒரு 2 விஷயம் தான் தளபதி நான் டக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்கள் எல்லா பிரச்சாரத்துலேயும் சொன்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, 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 ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி சொல்லிட்டு தொண்டை கிளிய ஏக்கத்தோட கேட்ட வாய்ப்பை மக்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க தளபதி. இட்ஸ் ஆல் யார்ஸ் நவ். ஆல்சோ இதே மாதிரி ஒரு தங்கமான தலைவர் நம்மளுக்கு மத்தியில் இருந்தார். எஸ், நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் தான் சொல்கிறேன். அந்த மனுஷனும் அவ்வளோ டிசர்விங்கான ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்கும் போது நம்ம வாய்ப்பு கொடுக்க தவறிட்டோம். ஆனால் அந்த வாய்ப்பு கொடுக்க தவறிட்டோமோ, தப்பு செஞ்சிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் இப்போ அதை சரி செய்ய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்த வாய்ப்பை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தளபதி. அப்படியே ஜஸ்ட் வித் ஆல் த ஹார்ட் அண்ட் லவ் அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வெற்றி சாதாரண வெற்றி மட்டும் கிடையாது. இது ஒரு நம்பிக்கை. அரசியல் களத்துக்கு இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி. எத்தனையோ ஜாம்பவான்கள் முயற்சி பண்ணி பல வருஷம் கழிச்சு கிடைச்ச வெற்றி உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க, அந்த அன்பை நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அன்பையும் அந்த நம்பிக்கையும் நிச்சயமாக காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் அந்த நம்பிக்கையில் தான் இந்த வாய்ப்பை அப்படியே எடுத்து எங்கள் கேப்டனுக்கும் சேர்த்து எங்களுக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் அஸ். எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். 1. 2வது, ரசிகர்களுக்கு ப்ளீஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போ ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு பேசினாலும் வாங்கடா வம்பிழுக்கிறவா, என்னடா சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த மாதிரி சண்டைகளில் ஈடுபட்டு இவரை பேரை கெடுக்காதீங்க. ஓகே, இட்ஸ் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட். புரியுது, நிறைய பேர் நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இப்போ ரிட்டாலியேட் பண்ணணும்னு தோணும். பட் அது வேண்டாம். ரிசல்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. அந்த ரிசல்ட் பேசிடுச்சு, நிறைய விஷயங்கள் பேசிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் இந்த மாதிரி நேருக்கு நேர் சண்டை போடுறதோ, இல்லை இன்டர்நெட்டில் சண்டை போடுறதோ, கமெண்ட்ஸில் சண்டை போடுறதோ பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற தவறுக்கு கிடைக்க போகிற கெட்ட பேர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தான். இது நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ், உண்மையான ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வெற்றியை கொண்டாடுங்க, ஹெல்த்தியாக கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜாலி பண்ணுங்கள். யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அண்ட் மென்மேலும் தளபதிக்கு எப்படி பெருமை சேர்க்கலாமோ அதை மட்டும்
பிளான் பண்ணி யோசிச்சு பண்ணுவோம். தளபதிக்கு பெருமை சேர்த்துறதுன்னு சொல்றது உங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க, உங்களை பார்த்துக்கோங்க. நீ நல்லா இருந்தாலே அவர் ஹாப்பியா இருப்பார். அதான் நான் சொல்ல வரேன். பேசிக்கலா ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா இருந்தாலே மனுஷன் ஹாப்பியாவார். பிகாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர் ரைட் நவ், இஸ் அ பொலிட்டிஷியன். ஸோ தயவு செய்து ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கோங்க. தயவு செய்து சண்டைகள் ஈடுபடாதீங்க. இந்த வெற்றி இந்த வெற்றியோட டைமை கொச்சப்படுத்திட வேண்டாம். ஓகே, ஸோ விட்டுருங்க. நம்ம பாட்டுக்கு போவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், ஜாலி பண்ணிட்டு தளபதி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ சிட் பேக். அப்போ எவ்வளோ ஜாலியாக உட்காந்து இந்த மூமெண்ட்டை நான் அப்படியே சிங்க் இன் பண்ணி வாழ்ந்துக்கிறேன். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் வாங்கிட்டு இந்த 2 விஷயம் மட்டும் பேசணும்னு பேசிட்டேன். தட்ஸ் இட். உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் that's pretty much it. அவ்வளோதாங்க. இனிமேல் லெட்ஸ் கெட் பேக் டு சினிமா அண்ட் கிரிக்கெட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். பார்த்து நன்றி. கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.